بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدين كله أمانة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கும் இந்த வாழ்க்கை வரம்பிற்கு உட்பட்ட வாழ்க்கை, வரம்பு மீறி வாழ்வதல்ல வாழ்க்கை. அந்த வகையில் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை எந்த அளவிற்கு நிறைவேற்றுகிறோம் என்பதுதான் நாம் எந்த அளவிற்கு சிறந்த முஸ்லிமாக வாழுகிறோம் என்பதை மதிப்பிடுகிறது. நமக்கான கடமைகளை 3 வகையாக பிரித்து சொல்வார்கள். முதலாவது வகை அல் அமானத்து பைனல் அப்தி வ ரப்பிஹி, அடியானுக்கும் அவனை படைத்த ரப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய அமானிதம். இரண்டாவது அல் அமானத்து பைனல் அப்தி வ பைனன் நாஸ், அடியானுக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமானத். மூன்றாவது அல் அமானத்து பைன அப்திஹி வ நஃப்ஸிஹி, அடியானுக்கும் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமானிதம் என்பதாக இந்த 3 வகையான அமானிதத்தை சொல்வார்கள். அந்த முதலாவது வகை இருக்கிறது அல்லவா, நமக்கும் நம்மை படைத்த ரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அமானிதம். அதை பொறுத்தவரை ஒரே வரியில் இப்படி சொல்லலாம்: அத்தீனு குல்லுஹு அமானா, மார்க்கம் முழுக்க அமானிதம் தான். ஒது செய்வதிலே தொடங்கி மார்க்கம் எந்தெந்த வழிகளில் எல்லாம் வழிகாட்டுகிறதோ எல்லா வகைகளும் அமானத். அது நமக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமானத். இரண்டாவது நமக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமானத். இதை பொறுத்தவரை நாம் கடந்த காலங்களில் நிறைய பேசியிருக்கிறோம். மூன்றாவது நமக்கும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்பிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அமானத். இது மிகவும் முக்கியமானது, நோன்பினுடைய காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமானதும் கூட. பொதுவாகவே ஒரு மனிதனுக்கான உரிமை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், அடுத்தவன் மூக்கில் கைபடாத வரை கைவீசி நடப்பதற்கு உரிமை உண்டு என்பதாக சொல்வார்கள். ஒரு மனித உரிமை எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது என்றால், அடுத்தவருக்கு தீங்கு இழைக்காத வரை சுதந்திரமாக செயல்படுவதற்குண்டான உரிமை உன்னுடையது என்பதாகத்தான் இந்த உலகம் வரையறுத்து சொல்லும். ஆனால் இந்த மார்க்கம் அதை அளவுகோலாக கொள்வதில்லை. அடுத்தவர்களுக்கு தீங்கு தராத வகையில் நீ எப்படியும் வாழலாம் என்று மார்க்கம் சொல்வதில்லை. மார்க்கம் உனக்கே தீங்கு தராத வகையில் நீ வாழ வேண்டும் என்று கூடுதல் கட்டுப்பாடுகளை போடுகிறது. இதுதான் மார்க்கம் வரையறுத்து தருகிற வரம்புகள். அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வரம்பிற்குள் வாழ்வதுதான் வாழ்க்கையே தவிர வரம்பு மீறி வாழ்வதல்ல வாழ்க்கை என்பதை ஒரு முஸ்லிமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வரம்புகளை கற்றுத் தருகிறான். அதில் ஆரம்பமாக
காலுக்கு அல்லாஹ் கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் நீங்கள் ஆணவத்தோடு நடக்காதீர்கள் என்பதாக சொல்லுவான். நல்லவர்களை அடையாளப்படுத்துகிற போது அல்லாஹ் சொல்லுவான் யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா, அவர்கள் பணிவோடு நடப்பார்கள் என்பதாக சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அல்லவா. நபி அவர்களினுடைய நடை குறித்து இப்படி வருகிறது, மேட்டிலிருந்து பள்ளத்தில் நடப்பவரின் பார்வை எப்படி இருக்குமோ அந்த இடத்தில் தன் பார்வையை வைத்து கொஞ்சம் முன்னால் வளைந்த நிலையில் அவர்கள் நடப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பணிவான அழகிய நடை குறித்து வர்ணிப்பார்கள். ஆக நடையில் எந்த வகையிலும் ஆணவம் வெளிப்பட்டு விடக்கூடாது, பணிவோடு நடப்பதே நடை என்று நடைக்கான கட்டுப்பாட்டை அல்லாஹ் விதிக்கிறான். இரண்டாவது, குரலுக்கான கட்டுப்பாடு. உங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறான். சப்தத்திற்கு கூட கட்டுப்பாடுகளை விதித்து தருகிற அற்புதமான ஒரு மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீர், சப்தம் இடுவது என்பது கழுதைக்கு ஒப்பானது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக தாழ்த்தி பேச வேண்டும், கனிவோடு பேச வேண்டும், பணிவை வெளிப்படுத்த வேண்டும். சப்தம் எப்படி இருக்க வேண்டும், சப்தத்தினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்களின் குரலை விட உங்களின் குரலை உயர்த்தி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இது கடமை. ஆனால் இந்த வசனத்திற்கு பின்னால் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், எங்கெங்கெல்லாம் நம்முடைய அந்தஸ்தை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்களின் குரலை விட நம்முடைய குரலை கொஞ்சம் தாழ்த்தி கொள்வதே சிறப்பு என்பதாக சொல்லுவார்கள். நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்னால் நாம் சப்தத்தை உயர்த்துவது சிறப்பு அல்ல. நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் நம்முடைய சப்தத்தை உயர்த்துவது சிறப்பு அல்ல. நமக்கு வேலை வழங்குகிற, சம்பளம் தருகின்ற முதலாளிக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்துவது கூட சிறப்பானதல்ல. எந்தெந்த வகையிலெல்லாம் பிறரிடமிருந்து உபகாரம் பெறுகிறோமோ அந்தந்த வகையிலெல்லாம் நமக்கு உபகாரம் செய்பவருக்கு முன்னால் நம்முடைய குரலை உயர்த்துவது சிறப்பல்ல. மரியாதை என்கின்ற அடிப்படையில், கண்ணியம் என்கின்ற அடிப்படையில், நன்றி உணர்வு என்கின்ற அடிப்படையில் குரலை கொஞ்சம் தாழ்த்தி பேசுவது சிறப்பு என்பதாக வார்த்தையின் ஓசையின் அளவிற்கு கூட கட்டுப்பாடுகள் விதிக்கிற அற்புதமான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். வார்த்தைக்கு கட்டுப்பாடு, எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதற்கான கட்டுப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் அமைதியோடு இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாய் நம்முடையது, எனவே என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நீண்டதொரு அறிவுரை செய்வார்கள். கடைசியில் சொல்லுவார்கள், நான் நிறைய நல்லறங்களை உனக்கு போதித்திருக்கிறேன், எல்லா நல்லறங்களையும் உள்ளடக்க கூடிய ஒரு நல்ல காரியத்தை சொல்லவா என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்றபோது நபி அவர்கள் தன்னுடைய நாவை நீக்கி குஃப அலைக ஹாதா என்பதாக சொன்னார்கள். இந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். அப்போது ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த நாவால் பேசப்படுகிற பேச்சுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் விசாரணை உண்டா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன முஆதே இப்படி கேட்டு விட்டாய், நாளை மறுமையில் நரகில் அதிகம் தள்ளப்படுவது இந்த நாவு அறுவடை செய்யப்பட்டவைகளால் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று இரண்டுமே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் பேசுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுவான், வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் உண்மையை பேசுங்கள். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌல், அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. கொச்சையான வார்த்தைகள், கேட்பதற்கு காது கூசுகிற வார்த்தைகள், இவைகளை பேசாதீர்கள், அதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அழகிய முறையில் பேசுங்கள், சத்தியமானதை பேசுங்கள், அருவருப்பில்லாததை பேசுங்கள் என்று வார்த்தைக்கு கட்டுப்பாடுகளை மார்க்கம் விதிக்கிறது. பொதுவாகவே ரமலானுடைய காலகட்டத்தில் சொல்லுவார்கள், 3 விஷயங்களை குறையுங்கள், இந்த 3ஐ குறைத்தால் தான் ரமலானின் பலன்களை உங்களால் பெற முடியும் என்று சொல்லுவார்கள். முதலாவது உணவை குறையுங்கள், இரண்டாவது உறக்கத்தை குறையுங்கள், மூன்றாவது பேச்சை குறையுங்கள். இந்த 3ஐயும் குறைத்தால் தான் ஒருவரால் ரமலானின் பலனை பெற முடியும் என்பதாக சொல்லுவார்கள்.
நோம்புக்கும் பேச்சுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆண் துளை இல்லாமல் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். சமூகத்திற்கு முன்னால் வர வேண்டும். சமூகம் இப்போது என்ன வேண்டுமானாலும் பேசும், எப்படி வேண்டுமானாலும் பேசும். அப்படி சமூகம் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் அமைதியோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை இப்படி சொல்லுவான், நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், பேச மாட்டேன் என்பதாக சொல்லிவிடுங்கள் என்பதாக ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் சத்தியம் என்ன என்பதை அல்லாஹ் அந்த குழந்தையை வைத்தே நிரூபித்து விட்டான். ஆனால் இங்கே விளக்கம் தர தேவையில்லை, பேசாமல் இருப்பதே சிறப்பு என்று இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதுதான். ஆக நோன்பு வைத்திருப்பவர் பேச்சில் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். அடுத்து பார்வைக்கு கட்டுப்பாடு. ஒலா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தஅனா. அடுத்தவர்களுக்கு தந்தவைகளை பார்க்காதீர்கள். அவர் கார் வச்சிருக்கிறார், பங்களா வச்சிருக்கிறார், அது வச்சிருக்கிறார், இது வச்சிருக்கிறார், செல்வத்தோடு இருக்கிறார், செழிப்பாக இருக்கிறார், அழகிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்பதற்காக வேண்டி அடுத்தவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள். அது மட்டுமல்ல, தேவையில்லாததை பார்க்காதீர்கள், பொருத்தமில்லாததை பார்க்காதீர்கள், தகுதி இல்லாதவைகளை பார்க்காதீர்கள். ஒலா தமுத்தன் ஐனை, உங்களுடைய பார்வையை எல்லா இடங்களிலும் நீட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் பார்வைக்கு கட்டுப்பாடு போடுகிறார். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய தோழர் நோய்வாய்ப்பட்டு இருந்தார், அவரை விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. அவங்களோட இன்னும் சில தோழர்கள் போனாங்க. வீட்டுக்குள்ள போய் அவரை நோய் விசாரிச்சுட்டு திரும்பி வெளியே வர்றாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட வந்த ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்துறாரு. இது ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கவனிச்சிடுறாங்க. வெளியே வந்த உடனே அந்த தோழரை பார்த்து ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீங்கள் அந்த பெண்ணை பார்த்தீர்கள், அதற்கு நீங்கள் குருடாக இருப்பதே சிறப்பு என்பதாக சொன்னார். இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை, நமக்கு உணர்வை தரக்கூடிய ஒரு வார்த்தை. எங்கெங்கெல்லாம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய வார்த்தை இது. நாம் இந்த கண்களை கொண்டு இதை பார்க்கிறோம், அல்லாஹ் தடுத்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் தடுத்ததை பார்ப்பதை விட குருடாக இருப்பதே நல்லது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், பார்வையை எங்கே பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பார்வைக்கு கட்டுப்பாடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்பதாக சொல்லுங்கள். பார்வைக்கான கட்டுப்பாடு. அடுத்து செவிகளுக்கான கட்டுப்பாடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸசு, ஒட்டு கேட்காதீர்கள், ஒட்டு கேட்காதீர்கள். அது ஒரு அநாகரிகமான பண்பு. எனவே செவிகளுக்கு அல்லாஹ் கட்டுப்பாட்டை விதிக்கிறான். ஒட்டு கேட்க வேண்டாம், தரமில்லாத வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த காதுகளை பயன்படுத்த வேண்டாம், இறைவன் தடுத்தவைகளை கேட்பதற்கு இந்த காதுகளை பயன்படுத்த வேண்டாம். அல்லாஹ் இந்த காதுகளுக்கு கட்டுப்பாடுகளை போடுகிறான். ஒட்டு கேட்காதீர்கள். எதை பேச வேண்டும் என்றும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது, எதை புசிக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் கட்டுப்பாடுகளை போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். எதை புசிக்க வேண்டும் தெரியுமா? தூய்மையானவைகளை புசியுங்கள், ஹலாலானதை புசியுங்கள், அனுமதிக்கப்பட்டவைகளை புசியுங்கள். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர். அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலை போடுகிறான். நீங்கள் மையத்தானதை சாப்பிடாதீர்கள், பன்றியின் இறைச்சியை சாப்பிடாதீர்கள், இரத்தத்தை சாப்பிடாதீர்கள், அனுமதிக்கப்படாத வகையில் சம்பாதி அதை சாப்பிடாதீர்கள் என்று எதை சாப்பிட வேண்டும், எதை புசிக்க வேண்டும் என்பதற்கு கூட அல்லாஹ் அழகான கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதற்கு கூட வரம்புகள் இருக்கிறது. நம்முடைய செலவீனங்களுக்கான கட்டுப்பாடு, ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஆடம்பரம் செய்யாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளுக்கும் அவனிடத்திலே நாளை மறுமையில் விசாரணை உண்டு. அப்போது நாம் அதை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே சம்பாத்தியத்தில் எப்படி கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். செலவீனங்களுக்கான கட்டுப்பாட்டில் இதையும் சொல்லுவான். உங்களுக்கு அவசியமானதை செலவு செய்வதை கடந்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கிய அருளில் இருந்து நல்லறங்களில் நீங்களும் செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்வான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹி வபினிஸ் ஸபீல்.
8 வகைகளை அல்லாஹ் சொல்லி இவர்களுக்கெல்லாம் ஜகாத்தாக நீங்கள் சேர்த்தவைகளில் இருந்து தர வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் வரம்புகளை விதிக்கிறார். இவைகள் எல்லாம் வரம்பிற்குள் தான் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான விடயங்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். சம்பாதிப்பதிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், பிறகு சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்லுங்கள். பூமியின் பல பகுதிகளுக்கும் செல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். ஆனால் அதற்கு முன்பு கடமையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கடமையை நிறைவேற்றாமல் கடமையை சிதைத்து விட்டு சம்பாதிக்க செல்லாதீர்கள் என்பதாக சம்பாத்தியத்திற்கு கூட அல்லாஹ் கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். கற்பிற்கு கட்டுப்பாடு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, மக்களுக்கு நீர் சொல்வீராக, பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சொல்வீராக என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பத்தினித்தனம் மிகவும் போற்றப்பட வேண்டிய, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு பண்பு கற்பை பேணுவது. கற்பை யார் யாரெல்லாம் பேணினார்களோ எல்லோரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே உயர்த்தினான், இந்த உலகத்திலேயே கண்ணியம் தந்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் விளக்கத்தை தந்தான். ஏன் தெரியுமா? அழகிய பெண் தன் ஆசைக்கு இணங்குமாறு சொன்னபோது அவர்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள். எனவே அல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதமான அருள்தான் கனவிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பெரிய பேராற்றல். இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் கனவு உலகின் மேதை என்று போற்றப்படுகின்ற மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கனவின் விளக்கத்தை தந்ததற்கான பின்னணி வரலாறு என்ன தெரியுமா? பிறப்பிலேயே பேராற்றல் மிக்கவர்கள் அல்ல, பிறப்பிலேயே பெரிய அறிவை பெற்ற மேதை அல்ல, அவர்கள் சாதாரணமானவர்கள் தான். வாலிப வயசுல ஒரு கடையில வேலை பார்த்தாங்க, பிறகு சொந்தமாக தொழில் செஞ்சாங்க. இதுதான் அவங்களுடைய பொருளாதார பின்புலம். அதற்கு பிறகு இவர்கள் ஞானம் பெற்று மிகப்பெரிய முஹத்திஸாகவும் ஒரு மிகப்பெரிய மாமேதையாகவும் மாறினார். இந்த வாலிப வயசுல இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருந்த நேரத்துல ஒரு கடையில வேலை பார்த்தாங்க, ஜவுளி கடை. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியா இருப்பாங்க. அந்த கடைக்கு ஒரு பெண்மணி வந்தா. அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வாலிபர் இந்த துணியெல்லாம் எடுத்து சொல்றது, அதனுடைய விலை சொல்றது என்று அவர்களுடைய எல்லா அசைவுகளையும் பார்த்த அந்த பெண்ணுக்கு இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மீது ஆசை வந்து விட்டது. எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவர் அவா கொள்கிறார். போகிற போது அந்த கடை முதலாளிகிட்ட சொன்னா, நான் வாங்கிய இந்த துணியெல்லாம் இந்த வாலிபர்கிட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. முதலாளிக்கு அந்த சூட்சுமம் தெரியவில்லை. முதலாளி என்ன பண்றாரு, அந்த பெண்மணி வாங்கின அந்த துணிமணி எல்லாம் எடுத்து இமாம் இப்னு சீரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தலையில வச்சு அந்த வீட்டுல போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். இமாம் இப்னு சீரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த துணிமணியை சுமந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பெண்மணி வீட்டு கதவை தாளிட்டு கொண்டார். தாளிட்டு கொண்டு அந்த துணிமணியை வாங்கி வைத்து விட்டு வாலிபராகிய இமாம் இப்னு சீரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்துகிறார். எவ்வளவோ சொல்லுகிறார்கள், எப்படியோ தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி விடுவதாக இல்லை. இறுதியில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், சரி, உன்னுடைய ஆசைக்கு கட்டுப்படுகிறேன், ஆனால் அதற்கு முன்பு நான் சிறுநீர் கழிக்க வேண்டும், பாத்ரூம் எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். அந்த பெண்மணி அந்த வாஷ்ரூம் எங்க இருக்குது காட்டினாங்க. உள்ள போனாங்க. அந்த காலத்துல மலஞ்சலம் கழிப்பாங்க, அங்க ஒரு பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட்ல தான். அதற்கு பிறகுதான் அதை கொண்டு போய் இரவு நேரத்துல கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வரணும். வீட்டுல மலஞ்சலம் கழிப்பதாக இருந்தா இந்த முறைதான். பாத்ரூம்குள்ள போனாங்க. பாத்ரூம்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நஜீசுகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய மேனியில் அப்படியே பூசிக்கொண்டார். தன்னுடைய மேனியில் பூசிக்கொண்டு உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. கடுமையான துர்வாடை, பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்துச்சு. அந்த பெண்மணிக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனே வீட்டு கதவை திறந்து முதல் வெளியே போன்னு சொல்லி கோபமா சொன்னா. உடனே வெளியே வந்துட்டாங்க. நேரா தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. குளிச்சாங்க. குளிச்சிட்டு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. பள்ளிவாசல்ல இமாம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரே பூரிப்பு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மதுரமான ஒரு வாசனை, அத்தர் வாசம்.
கஸ்தூரி வாசம். தொழுது முடிச்ச உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க என்ன அத்தர் பூசி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு அத்தரையும் பூசவில்லையே. இல்லையே, நீங்கள் உள்ளே வந்ததிலிருந்து உங்களுடைய மேனியில் கமலக்கூடிய அந்த வாசனையை நாங்கள் அனைவரும் நுகர்கிறோம் என்பதாக சொன்னார். இமாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் செய்த காரியத்தை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் போலும், நாம் செய்த காரியத்தை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் போலும் என்பதாக இமாம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இரவு தூங்குகிற போது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் வந்தார்கள். தன்னுடைய மேனியில் போர்த்தி இருந்த போர்வையை இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் மீது போர்த்தினார்கள். போர்த்தி விட்டு சொன்னார்கள், நானும் இவ்வாறு தான் ஒரு பெண்ணின் சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டேன், நீங்களும் ஒரு பெண்ணின் சூழ்ச்சியில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்பதாக சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள். காலையில் விழித்ததிலிருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பேராற்றலை அல்லாஹ் வழங்கினான். எனவே தான் அவர்களை யூசுப் சாடி, இரண்டாம் யூசுப் என்பதாக போற்றப்படுகிறார்கள். இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கான அங்கீகாரம் இது, தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டதற்கான அங்கீகாரம் இது. எனவே மிகச்சிறந்த ஒரு குணமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு குணம் என்ன தெரியுமா? கற்பை பாதுகாத்துக் கொள்வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். எனவேதான் ஒரு சில முக்கியத்துவத்திற்காக வேண்டி ஒரு சில வசனங்களை மட்டும் ஆண்களுக்கும் சொல்லுங்கள், பெண்களுக்கும் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுவான். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் என்று ஆண்களுக்கு சொல்லுங்கள், வ குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன என்று பெண்களுக்கும் சொல்லுங்கள். தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்களுக்கும் சொல்லிவிடுங்கள், பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தனித்தனியாக அழைத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அதனுடைய கூடுதல் முக்கியத்துவத்திற்காக வேண்டி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நம்முடைய உள்ளத்திற்கு கட்டுப்பாடு. உள்ளத்திற்கு என்ன கட்டுப்பாடு? உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகளுக்கு கட்டுப்பாடு, உள்ளத்தில் எழுகின்ற விருப்பங்களுக்கு கட்டுப்பாடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் இறையச்சத்தால் தன்னுடைய ஆசைகளில் இருந்து தன்னுடைய நஃப்ஸை பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் தங்கக்கூடிய இடம் சுவர்க்கம் தான். ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு கட்டுப்பாடு, ஹராமான ஆசைகளுக்கு அல்ல, ஹலாலான ஆசைகளுக்கு என்னுடைய உள்ளம் விரும்புகிறது என்பதற்காக வேண்டி வேண்டாம் என்று அதற்கே கட்டுப்பாட்டை போடக்கூடியவர்களுக்கு உயர்ந்த இடம். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக், இஸ்லாமிய வரலாறிலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களினுடைய மனைவிக்கு கிடைத்தது என்று சொல்லுவார்கள். ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக் அவர்களுடைய தந்தை அப்துல் மலிக் ஒரு ஹலீஃபா, அவர்களுடைய தாத்தா மர்வான் இப்னு ஹக்கம் ஒரு ஹலீஃபா, அவர்களுடைய ஒரு சகோதரர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஒரு ஹலீஃபா, அவர்களின் இன்னொரு சகோதரர் வலீத் இப்னு அப்துல் மலிக் ஒரு ஹலீஃபா, அவர்களுடைய கணவர் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹலீஃபா. தன்னுடைய பாட்டனார் ஹலீஃபா, தன்னுடைய தந்தை ஹலீஃபா, தன்னுடைய இரு சகோதரர்கள் ஹலீஃபா, தன்னுடைய கணவனும் ஹலீஃபா. 5 ஹலீஃபாக்களை நெருக்கமான உறவுகளாக கொண்டவர்கள் ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக். அரச குடும்பத்தில் வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ்வின் அச்சத்தில் எந்த குறையுமே கிடையாது. அவர்களை ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக் அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தால், மிகவும் அழகு சௌந்தரியம் உள்ள ஒரு பெண்மணி. அந்த அடிமையின் மீது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அந்த அடிமை பெண்ணை தன்னுடைய அடிமை பெண்ணாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு விருப்பம் இருந்தது. எனவே தன்னுடைய மனைவி ஃபாத்திமா அவர்களிடத்திலே கேட்டார்கள், எனக்கு அந்த அடிமை பெண்ணை தந்துவிடு என்பதாக கேட்டார்கள். ஆனால் அவர்கள் விரும்பவில்லை, தரவில்லை, அனுமதிக்கவில்லை. பிற்காலத்தில் அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். இவர்கள் ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு ஃபாத்திமா அவர்கள் அந்த அடிமை பெண்ணை அவர்களுக்கு அடிமையாக்கி விடுவதற்கு சம்மதித்தார்கள். அதனால ஒரு நாள் தன்னுடைய அடிமை பெண்ணை அலங்கரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பெண்மணி தன்னை அலங்கரித்துக் கொண்டு முன்னால் வந்தாள். அவரை அழைத்து கொண்டு தன்னுடைய கணவனிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் முன்பு ஒரு காலத்தில் கேட்டீர்கள் இந்த பெண்மணியை உங்களுக்கு அடிமையாக்கி தர வேண்டும் என்று. நான் மறுத்து விட்டேன். இப்போது நான் சம்மதிக்கிறேன், இந்த பெண்ணை நீங்கள் அடிமையாக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அப்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்று சொன்னா அப்படி ஒரு அழகு அந்த பெண்மணி. சரி என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், ஏமா நீ சாதாரண அடிமை பெண்ணாக இருக்க முடியாது, உன்னுடைய அழகும் உன்னுடைய நடவடிக்கையும் உன்னுடைய பின்னணி என்ன என்பதாக கேட்கிறார். அப்போது அந்த பெண்மணி சொன்னால்,
நான் ஒரு அதிகாரி இடத்தில் அடிமை பெண்ணாக இருந்தேன். அந்த அதிகாரிக்கு ஒரு மகனும் இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவர்னராக இருந்த நேரத்திலே அந்த அதிகாரி இடத்திலே பெரிய பொருளை எதிர்பார்த்தார். அவர் கேட்கும் அளவிற்கான செல்வத்தை தர முடியவில்லை. எனவே அவருடைய மகனையும் என்னையும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் அடிமையாகவே ஒப்படைத்து விட்டார். எனவே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எங்கள் இருவரையும் அழைத்து வந்து அப்துல் மலிக் இடத்திலே ஒப்படைத்து விட்டார். எனவே அப்துல் மலிக் அவர்களுடைய மகளாகிய ஃபாத்திமாவிடத்திலே அடிமையாகவே என்னை தந்து விட்டார். எனவே இன்று வரை நான் அடிமையாக இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். உடனே கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த அதிகாரியினுடைய மகன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டான். விசாரிச்சாங்க. கலீஃபாவாக இருந்ததுனால அவங்களை கண்டுபிடிச்சாங்க. அவரையும் கூப்பிட்டு அடிமை விலங்கில் இருந்து அவரையும் வெளியேற்றி அவருக்கு தேவையானவைகளை எல்லாம் தந்ததோடு இந்த பெண்மணியையும் உரிமை விட்டார்கள். உரிமை விடுகிற நேரத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார், என்னை நீங்கள் விரும்பினீர்கள், ஆனால் இப்போது என்னுடைய சகோதரனோடு என்னை அனுப்புகிறீர்களே, அப்போது இருந்த விருப்பம் இப்போது இல்லையா என்பதாக அந்த பெண்மணி கேட்கிறார். அப்போது கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அப்போது இருந்த விருப்பத்தை விட இப்போது எனக்கு கூடுதல் விருப்பம் தான் இருக்கிறது. ஆனால் உன்னை நான் அடைந்து கொண்டால் என்கின்ற இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பாதியை ஓதி காட்டினார்கள். நான் உன்னை அடைந்து கொண்டால் தன்னுடைய ஆசைகளிலிருந்து உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டவர்களில் ஆகிவிட மாட்டேன். எனவே அவர்களில் நான் ஆகுவதற்காக வேண்டி என்னுடைய உள்ளம் உன்னை விரும்பினாலும் கூட என்னுடைய உள்ளத்தின் ஆசைக்கு நான் கட்டுப்பாடுகளை விதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை அனுப்பிவிட்டார்கள். அந்த பெண்மணியை அடிவதற்குண்டான அனைத்து வாசல்களும் ஹலாலான முறையில் இருந்துமே கூட தன்னுடைய உள்ளத்தின் ஆசைகளுக்கு கட்டுப்பாடு விதித்தது அல்லாஹ் வரம்பை விதித்திருக்கிறான். அதற்குள் வாழ வேண்டும் என்கின்ற வேட்கையின் காரணத்தினால் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி ஆடை அணிகலன்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிய வேண்டாம், கட்டுப்பாடு. பட்டாடை அணிய வேண்டாம், கட்டுப்பாடு. தங்கநகை அணிய வேண்டாம், கட்டுப்பாடு. பெண்களின் ஆடையை ஆண்களோ ஆண்களின் ஆடையை பெண்களோ அணிய வேண்டாம், கட்டுப்பாடு. பெண்களின் ஆடைக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எதை அணிய வேண்டும், எதை அணியக்கூடாது என்கின்ற அற்புதமான கட்டுப்பாடுகள் ஆடை அணிகலன்களுக்கும் இருக்கிறது. ஆக வரம்பிற்குள் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அதற்கான பயிற்சியினுடைய ஒரு கூறுதான் இந்த ரமதானுடைய நோன்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வரம்பிற்குள் வாழுகிற வாழ்க்கையை வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. حبيب الله رسول الله إمام المرسلين